தமிழ்நாட்டில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் 700 அரசு ஒதுக்கீட்டு எம்பிபிஎஸ் இடங்கள் பறிபோகும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், இதனால் ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவு பாதிக்கப்படும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி கவலை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், நீங்க தொடரலாம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அரசு ஒதுக்கீட்டுக்கு கிடைக்க வேண்டிய 700 எம்பிபிஎஸ் மாணவர் சேர்க்கை இடங்கள் பறிபோகும் நிலை உருவாகி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதனால் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த 700 மாணவர்கள் ஓரளவு சமாளிக்கக்கூடிய கட்டணத்தில் மருத்துவ படிப்பு படிக்கும் நல்வாய்ப்பு பறிக்கப்பட்டிருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 5050 இடங்கள் இருப்பதாகவும், 22 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 3900 இடங்கள் இருப்பதாகவும், 5 தனியார் பல்கலைக்கழகங்களில் 850 இடங்கள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் 3050 இடங்கள், ஒரு மத்திய அரசு நிறுவனத்தில் 150 இடங்கள் என 13000 எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளன. இவற்றில் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கான இடங்கள் போக 4247 இடங்களும், மத்திய அரசுக்கு சொந்தமான இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியில் 97 இடங்களும் என 4344 இடங்கள் மாநில அரசுக்கு ஒதுக்கீட்டு இடங்களாக நிரப்பப்படும் என குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், இவை தவிர தனியார் மருத்துவக் கல்லூரிகள், தனியார் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் உள்ள 4250 எம்பிபிஎஸ் இடங்களில் 50% முதல் 65% இடங்கள் மாநில அரசுக்கு ஒதுக்கீடு வழங்கப்பட்டு நீட் மதிப்பெண்கள் அடிப்படையில் கலந்தாய்வுகள் நிரப்பப்படுவதையும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். ஆனால் தற்போது 700 மருத்துவ படிப்புகளுக்கான அந்த வாய்ப்பு என்பது நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கான அந்தஸ்தை தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு கொடுப்பதன் மூலமாக பறிபோகக்கூடிய சூழல் இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்.